ஆண்டாள் திருப்பாவை. மார்கழி நோன்பு. மாயனை மன்னு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். மாய லீலைகள் செய்வதில் மன்னன், மதுராபுரிக்கு இளவரசன், தூய்மையான நீரை உடைய யமுனையாற்றின் கரையிலே குடிகொண்டவன், ஆயர் குலத்தை காக்கும் குலவிளக்கானவன் கண்ணன், தாயின் பெற்ற வயிற்றுக்கு பெருமையும் புகழையும் தேடித் தந்தவன். நாங்கள் நீராடி தூய மனதுடன் மலர்களை உன் திருமலர் பாதங்களில் தூவி வாயினால் நின் திருநாமத்தை பாடுவோம். எங்களின் இதயத்தில் நிலைநிறுத்தி முப்பொழுதும் உன்னையே சிந்தித்து வாழ்வதனால் நாங்கள் முன்பு செய்த பாவங்களும் இனிமேல் செய்யும் பாவங்களும் தீயிலிட்ட பஞ்சு போல அழிந்திடும். மாணிக்க வாசகர் அருளிய திருவெம்பாவை. மாலறியா நான்முகனும் காணா மலையினை நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும் பாலூறு தேன்வாய் படிரி கடைத்திறவாய் ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டு அருளி கோதாட்டுஞ் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலமிடினும் உணராய் உணராய்கான் ஏலக் குழலி பரிசேலோர் எம்பாவாய். மகாவிஷ்ணு வராக அவதாரமாகவும் பிரம்மன் அன்னமாகவும் உருவெடுத்து சிவபெருமானின் உச்சியையும் திருமலர் பாதத்தையும் காண முடியாத புகழை உடையவன். திருவண்ணாமலையில் அடியவர்களுக்கு அருள் புரியுமாறு மலையாகி நின்ற வண்ணம் காட்சி தருபவன் அண்ணாமலையான். தேனும் பாலும் ஊறிடும் பவளம் போல செவ்வாயில் இனிமையாக பொய் பேசி எங்கள் அனைவரையும் சமாதானம் செய்து கவர்ந்தவள். தோழியே, நாங்கள் அழைப்பதை கண்டு கொள்ளாமல் மீண்டும் மீண்டும் தூங்கிக் கொண்டிருக்கின்றாய். சீக்கிரமாக வந்து கதவை திறப்பாயாக. பூமியில் வாழும் முனிவர்கள் மக்களாலும் மேலும் வானில் வாழும் தேவர்களாலும் கூட சிவபெருமானின் லீலைகளையும் பிறப்பின் இரகசியத்தையும் அறிய முடியாது. நம் குற்றங்களை நீக்கி நம்பால் அன்பு கொண்ட சிவபெருமான் எங்களின் வீட்டிற்கே வந்து அருள் புரிகின்றான். நாங்கள் ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய என்று உரக்க அழைக்கும் சப்தம் கேட்காதவள் போல் உணர்வின்றி தூங்கிக் கொண்டிருக்கின்றாய். மனம் வீசும் கூந்தலை உடைய தோழியே, நாங்கள் அனைவரும் மார்கழி நீராடி சிவனை தரிசிக்க செல்ல வேண்டும். சீக்கிரமாக வந்து கதவை திறப்பாயாக.